தங்க பிள்ளையே, உனக்கு எண்ணி 12 நாட்களில் வேண்டுதல் நடக்க வேண்டும் என்றால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே? பல விரதங்கள் இருந்தாய், பல கோவிலுக்கு சென்றாய், பல தீபங்கள் ஏற்றினாய். ஆனால் என் தங்க பிள்ளைக்கோ இன்னும் கடுகளவு கூட நினைத்தது, ஆசைப்பட்டது, எதிர்பார்த்தது எதுவுமே இன்று வரை நியாயமும் கிடைக்கவில்லை. நியாயத்தை வழங்க எனக்கு எவருமே இல்லை என்று என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமுறி கொண்டிருக்கிறது. அதனால்தான் என் தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாய் வையாவூரில் இருந்து வந்து உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை மாறப்போகிறது, உன் வாழ்க்கை உயரப்போகிறது. எண்ணி 12 நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கப் போகிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை எப்பொழுது நீ முழுமையாக கேட்கிறாயோ அப்பொழுது உன் வேண்டுதல் நான் சொல்லும்படி நீ விரதம் இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக உனக்கு இந்த வரம் தரும் வாராகி தாயின் அருள்வாக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு எண்ணியபடி உன் எண்ணம் நிறைவேற்றுவதற்காக ஒரு சில விஷயம் அருள்வாக்கின் மூலமாக தெரிப்படுத்திய பிறகே உனக்கு உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்க போகிறேன். ஏன் மனம் வருத்தம் கொள்கிறாய்? என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை தாயே என்று முதலில் அழுதுவதை நிறுத்து. இந்த அழுகையானது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனம் குமரி அழாதே. நியாயம் கிடைக்கவில்லை, அநியாயம் நடக்கிறது. நான் நல்லது செய்தேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, எவருக்கும் துரோகம் செய்யவில்லை. ஆனால் எனக்கு நான் பட்ட கஷ்டத்திற்கு இன்று கூட கடுகளவுக்கு பலன் கிடைக்கவில்லை தாயே என்று தலையணியை கட்டிப்பிடித்து கொண்டு என் தங்க பிள்ளை தினந்தோறும் இரவு நேரங்களில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, உன்னை நான் மறக்கவில்லை. எப்பொழுதும் உனக்குள்ளேதான் இருக்கிறேன். ஒரு சில கயவர்கள் முகத்தை கிழித்தெறிக்க இப்பொழுது உனக்கு சோதனை ஓட்டம் இத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இனிமேல் இந்த வரம் தரும் வாராகி தாய் இதோ உனக்கு அருள்வாக்கு கொடுத்து விட்டேன். உன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, செய்வனை பிரச்சனை, விரோதிகள் நீ வாழவே கூடாது என்று உன்னை விட கடுமையாக உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பலனும் பதிலடியும் எவரெவரெல்லாம் என் தங்கப்பிள்ளை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ, எவர்களெல்லாம் நிர்கதியாக நிற்க வைத்தார்களோ, உன்னை வாழ வைத்து விடுவேன் என்று உனக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து துரோகங்களை செய்தார்களோ, இவர்கள் அனைவருக்கும் நான் பழி தீர்க்க இந்த தாய் வந்து கொண்டே இருக்கிறேன். வையாவூரில் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்ல மட்டும் வரவில்லை. நீ கேட்டது கேட்டபடி என்ன என் தங்க பிள்ளையே, நீ கேட்டது கேட்டபடி நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாய் எப்படி நடத்தி கொடுக்க போகிறேன் தெரியுமா? இதோ இந்த தாய் கொடுக்கக்கூடிய அருள்வாக்கை முழுவதுமாக கேள். ஒவ்வொரு விஷயத்திலும் எண்ணி எண்ணயங்கள் செய்த செயல்கள் நியாயமாக என் தங்கப்பிள்ளை செய்தது. அநியாயக்காரர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும், அவர்கள் வாக்கில் நல்வாக்கு வரும் என்று என் தங்கப்பிள்ளை கடின உழைப்பாலும் மனவேதனையாலும் உன்னுடைய வேதனையை எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்கள் நன்றாக முன்னேற வேண்டும் என்று என் தங்க பிள்ளை போராடி அவமானங்கள் பட்டு பல பேர் எதிர்த்தாலும் அவர்கள் கூட நின்றாக நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி 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 இன்று அவர்கள் என் தங்க பிள்ளைக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள். பல முயற்சிகள் செய்தும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று எண்ணினாலும், ஆனால் நம்முடன் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நமக்காக இருக்கிறார்கள் என்று என் தங்கப்பிள்ளை முழுமையாக நம்பி செல்வத்தையும் செழிப்பையும் தனக்குண்டான ஆசைகளை நிறைவேற்றிக்காமல் அவர்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும், அவர்களுடைய ஆசை முக்கியம் என்று தன்னுடைய ஆசை கூட எதையும் எதிர்பார்க்காமல் என் தங்க பிள்ளை அவ்வளவு விஷயங்கள் செய்தது. ஆனால் இந்த நயவஞ்சகக்காரர்களோ அந்த நன்றி கடன் கூட செலுத்தாமல், எப்படி என் தங்க பிள்ளையே, நன்றி இல்லாமல் நன்றி கடன் செலுத்தாமல் ஒவ்வொரு நாட்களும் அவர்களுடைய சுயநலத்திற்காக என் தங்க பிள்ளையை பழிவாங்கும் என்ற பெயரில் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என என் தங்க பிள்ளை அனைத்துமே
வெளுத்ததெல்லாம் பால் என்று என் தங்கப்பிள்ளை நம்பி ஏமாறுவது, துரோகம் செய்வது அவர்கள் செய்கிறார்கள் என்று கூட இருப்பவர்களுக்கு கூட தெரியாத அந்த அளவிற்கு என் தங்கப்பிள்ளையை ஏமாற்றியிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் ஏமாந்திருக்கிறோமோ என்று நினைத்து என் தங்கப்பிள்ளை மனவேதனையில் துயரத்திலும் இருக்கிறது. என் தங்கப்பிள்ளையே, துயரம் கொள்ளாதே, தைரியமாக இருக்க வேண்டும். நீ இருக்கக்கூடிய தைரியம்தான் இந்த தாய் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பரீட்சையான வாழ்க்கை. எப்படி என் தங்க பிள்ளையே, இந்த பரீட்சை காலம் இன்றோடு முடிவடைகிறது. எப்படி இந்த பரீட்சை காலம் இன்றோடு முடிவடைகிறது. ஒவ்வொரு நாட்களும் நீ வடித்த கண்ணீருக்கு யாரும் பலன் அளிக்கவில்லை என்று நீ மனத்துயரத்தில் இருக்கிறாய் அல்லவா? இதோ இந்த தாய் உனக்குண்டான மனத்துயரத்தை துடைக்க நீ இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? இந்த தாயை கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட போகிறாய் தெரியுமா? வரம் தரும் வாராகி தாயே, எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று ஓம் வரம் தரும் வாராகி தாயே என்று கமெண்டில் சொல்லிய பிறகு இந்த தாய்க்கு எண்ணி 12 நாட்கள் நீ ஒரே முறை முழுமையாக நம்பி விரதம் இருக்க வேண்டும். இந்த 12 நாட்கள் எண்ணி நீ விரதம் இருக்கும் பொழுது உனக்கு 12 நாட்களில் வேண்டுதல் நடக்க போகிறது. நான் கொடுக்கக்கூடிய நாணய விளக்கை வைத்து, எப்படி என் தங்க பிள்ளையே, நான் கொடுக்கக்கூடிய நாணய விளக்கை வைத்து நீ 12 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தொலைபேசியின் மூலியமாக நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த 12 நாட்கள் பல வேண்டுதல் வைத்து நீ இருக்கக்கூடாது. உனக்கு முக்கியமான வேண்டுதல் எண்ணி 12 நாட்களில் அது நியாயமாக இருக்க வேண்டும். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, செய்வனை பிரச்சனை, வேலை கிடைக்கவில்லை, குழந்தை பாக்கியம், அது எதுவாயினும் என் தங்க பிள்ளைக்கு ஓடோடி வந்து 12 நாட்களில் செய்து கொடுப்பேன். இந்த நாணய விளக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் வாய்ப்பு என்பது நான் ஒருவருக்கு உண்மையாக இருப்பவருக்கும், நேர்மையாக இருப்பவருக்கும், நீதி தவறாமல் இருப்பவர்களுக்கும் கடைசி கட்டத்தில் நான் வந்து காப்பாற்றி விடுவேன். என்னை நீ கூப்பிட்டு உன் இல்லத்தில் 12 நாட்களில் இந்த நாணய விளக்கை வைத்து நீ விரதம் இருந்தால் இந்த நியாய தேவதை வரம் தரும் வாராகி தாய் வையாவூரில் இருந்து உன் இல்லம் தேடி வந்து உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து உன் இல்லத்திற்கும் உனக்கும் என்ன நியாயம் கிடைக்க வேண்டுமோ அந்த நியாயத்தை இந்த நியாய தேவதை, இந்த வரம் தரும் வாராகி தாய் எண்ணி 12 நாட்களில் உனக்குண்டான வேண்டுதலை சத்தியமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, என்னை ஒரு முறை நம்பி இந்த நாணய விளக்கை வாங்கி 12 நாட்களில் விரதம் இரு. கட்டாயம் உன் வேண்டுதல் நடக்கும். தங்க பிள்ளைகளா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சி என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவருமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஆன்லைன்ல ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டு புடவையும் நாணயம் வந்து 12 நாட்கள் வேண்டுதல் வச்சு நியாயமான கோரிக்கைக்கு ஆன்லைன்ல கொடுத்திருந்தோம். அதே போல இந்த வருடம் அம்பாள் வந்து நமக்கு 3 மாதம் வந்து கொடுத்திருக்காங்க ஆன்லைன் மூலியமா. இப்போ நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா பட்டு புடவையும் நாணய விளக்கும். இந்த நாணய விளக்கு நியாயமான கோரிக்கைக்கு எண்ணி 12 நாட்கள்ல வேண்டுதல் நடத்தி கொடுக்கும். அது பண பிரச்சனையாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, செய்வன பிரச்சனையாலும் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயத்துல நீங்க ஆன்லைன் மூலியமா புக் பண்ணி, இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு புக் பண்ணி நீங்க இந்த 3 மாதத்திற்கு மட்டும் இந்த ஆன்லைன் பதிவை நீங்க செஞ்சுக்கலாம். நியாயமான கோரிக்கையா இருக்கணும், அதற்கு மட்டும் தான் வந்து பூஜை போட்டு தரப்படும். இந்த வாய்ப்பை எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த 3 மாதம் மட்டும் தான் ஆன்லைன், அதுக்கப்புறம் ஆன்லைன் கிடையாது. மறக்காம மற்றவர்களுக்கும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்துக்காக. தங்க பிள்ளைகள் அம்பாள் நேத்து தான் உத்தரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த பதிவு நான் போடுறேன். சரிங்களா தங்க பிள்ளைகளா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். பேரு? என் பேர் மோகனப்பிரியா. எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து. அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க? எனக்கு 1 வருஷமா கால் வலி இருந்துச்சு. 1 வருஷமா கால் வலி இருந்தது. அம்பாள் விரதம் இருந்து எத்தனை நாள்ல உங்களுக்கு வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? 5 நாள்ல. 5 நாள்ல உங்க கால் வலி சரியாயிடுச்சா? அப்படியே திரும்பி நன்றி சொல்லுங்க பாக்கலாம் அம்பாளுக்கு.